ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைடில் இருந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்குமே ஒரு சர்க்குலர் அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. அந்த சர்க்குலரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எது ரிலேட்டடான சர்க்குலர்னு பார்த்திங்கன்னா, நமக்கான பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கான காலேஜ் ஓப்பனிங் டேட் ரிலேட்டடான ஒரு ஆர்டர் சர்க்குலர் தான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அனுப்பியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, all the head of the government medical colleges or institution under control of the director are informed the classes for the paramedical allied health science degree courses will commence from எப்போலேருந்துனா 3/11/2025 onwards, அதாவது 3/11/2025 உங்களுக்கான பேராமெடிக்கல் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஆர்டர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது எல்லா மெடிக்கல் காலேஜஸ், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜஸுடைய டீன்ஸ் அண்ட் பிரின்சிபலுக்கான லெட்டர் இது போயிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டில் இன்னும் வரல, கூடிய சீக்கிரம் அவங்களும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய மாப்பப் ரவுண்டு முடிஞ்சு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலில் பேசிக்காக எது ரிலேட்டட்னா இன்ஃபர்மேஷன், பேசிக்கான ஒரு கோர்ஸில் சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கான கரிக்குலம் எந்த மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய அரியர் டீட்டெயில்ஸ், எத்தனை அரியர் எடுத்தால் நெக்ஸ்ட் இயர் போக முடியாது, போக முடியும், எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நம்மளுடைய வே டு மெட் லைஃப் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ரவுண்டு 1 ரவுண்டு 2 முடிஞ்சு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான காலேஜஸ் ஓப்பனிங் டேட் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கான மாப்பப் ரவுண்டும் இந்த நவம்பர் 3க்குள்ளேயே முடிஞ்சு மாப்பப் ரவுண்டுக்கும் சேர்த்து தான் காலேஜஸ் ஓப்பன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. மாப்பப் ரவுண்டுக்கான நமக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்லேருந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இப்போவே அவங்க சீட் வேக்கன்சி ரிலேட்டட், அதாவது எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க பண்ணல அப்படிங்கிறத அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா நமக்கான கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட், அதாவது மாப்பப் ரிலேட்டடான அப்டேட் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்துடும். இந்த அக்டோபர் மந்தே உங்களுக்கான மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜுக்கு ஜாயின் பண்ணி நவம்பர் 3 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குனா பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. தேர்ட் ரவுண்டு முடிஞ்சு தான் காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே பாசிட்டிவ் திங்ஸோடங்க. நேரம் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்தவர்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன், மெடிக்கல் சார்ந்த தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வே டு மெட் லைஃப் யூடியூப் சேனலுடன் நம்ம நியூ சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.